மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக திமுக ஆட்சி அமைக்க போகுதுன்ற ஒரு பேச்சு இருந்தது. நம்ம கூட காலைல பேசியிருந்தோம். என்னடா இவங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிலைமையும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றியும் தாவேகாவோட அடுத்த நகர்வுகளை பற்றியும் விரிவாக விவாதிக்க இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதா நம்ம பேசியிருந்தோம். இப்போ பிரேக்கிங் நியூஸாக என்ன வருதுன்னா, தாவேகாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. புதிய பரிமாணத்தை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல்னு வருதா? நேற்று தாவேகாவுக்கு வாய்ப்பு இருந்தது. மறுபடியும் அதிமுக திமுக சேர்ந்து ஒரு வாய்ப்பை நோக்கி நகர்ந்தார்கள். என்னமோ தெரியல, அதற்கு இடதுசாரிகளும் திருமாவளவன் அவங்களாம் ஒத்துக்கலை. அதுக்கு இப்போ சண்முகம் ஒரு பதில் சொன்னார். நம்ம வாசரோட சொல்கிறாங்க, சார் சொன்னால் அதுக்கு எதிராக தான் நடக்கும் அப்படின்னு. ஆமாம், இப்போ ஒன்று சொல்கிறோம், அதுக்கு எதிராக இவங்க நடக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இன்றைக்கும் இடதுசாரிகள் உருட்டினாங்க. ஆனால் எம்ஏ பேபிகிட்ட பேசி எம்ஏ பேபி கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அதனால் அந்த மாதிரியும் ஒரு மூமெண்ட்டு நடந்திருக்கு. காங்கிரஸ் ராகுல் இந்த மாதிரிலாம் பேசி ஒரு மூமெண்ட்டு போயிருக்கு. அதனுடைய விளைவு தான் இவர்கள் முடிவை மாற்றிக்கொண்டது. சண்முகம் சொன்னது, சண்முகம் சிபிஎம் சண்முகம் சொன்னது, கொல்லைப்புறம் வழியாக பாஜக இங்கே ஆட்சி நடத்துவதை நாங்கள் அனுமதிக்க விரும்பவில்லை அப்படின்னு. அப்போ திமுகவும் சேர்த்து தான் சொல்கிறாருன்னு அர்த்தம். இவர்கள் ஆட்சியை பேசி வச்சு ஆட்சி அமைக்கலான்னு எல்லாம் முடிவெடுத்த நிலையில் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள் கருதுகிறார்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்போது அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்ட்டு இவர்கள் தாவேகாக்கு இன்றைக்கி கூடி பேசி தாவேகாக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிலமையில் நம்ம நேற்றே துரோகம் செய்யும் இடதுசாரிகள்னு போட்டோம், அவருக்கா? ஆமாம். அப்போது நேற்று என்ன நிலமை இருந்தது? ஒன்றுமே இல்லை, இப்படியோ அப்படியோ இருந்தது. நம்ம நேற்று என்ன சொன்னோம்? எப்பா நீங்கள் புதிதாக வர்ற மக்கள் தீர்ப்பு, ஒரு இளைஞர், ஒரு புதிய கட்சி, ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறது தான் கரெக்டு. அந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் துரோகம் பண்ணாதீங்கன்னு தான் இந்த வேலையை பண்ணுறீங்க நீங்கள்னு சொன்னோம். நைட்டு தான் வேறு முடிவு மாறுது. அது காலையில் உடனடியாக பதிவு பண்ணுறோம். அதனால் மாறுறது எனக்கு விஷயம் இல்லை, அவங்கவுங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த பதிவு காலையில் திமுக ஓடிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் தான் எம்ஏ பேபிலேருந்து எல்லாம் தலையிடுறாங்க, முடிவுகள் மாறுதுன்னு விஜய் சைடு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அவங்களுக்கே நம்பிக்கை போச்சு. அவங்க கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணிடலாம், நம்ம 108 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டாங்க. அந்த முடிவு உண்மைதானா சார்? அது சில பேர் பேசியிருப்பாங்க, சில பேர் இது பண்ணியிருப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது ஒன்று. இன்னும் நம்ம இது பண்ணோம். அப்போது அந்த இடதுசாரிகள் ஆதரவுன்னொன்னா தாவேகாவுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. திருமாவளவனும் அங்கே திமுக இதில் அவருக்கு துணை முதல்வர் அந்த அளவு கொடுக்குறது இருந்தும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இவர்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தரணும் நம்ம கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 107, 5 காங்கிரஸ், 112, 4 இடதுசாரிகள், 116, உங்களுக்கு 118, அட்லீஸ்ட் 117 வேணும். நெருக்கி வந்தா. ஆமாம், சபாநாயகரை சேர்த்தா 118 வேணும். அப்போ இன்னும் 2 தேவை. 118 இல்லாமல் வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு அவர் நேற்றே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, லெட்டராக கொடுத்துட்டாரு. இந்த அப்படி வச்சுக்கோ கையில், எப்போல்லாம் உனக்கு தோந்தாப்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. அப்போ இன்றைக்கி அவர் போகிறேன்னு முடிவெடுத்து ஜனாதிபதி கவர்னர் ஆளுநரை சந்திக்கிறேன்னு போகிறான்னா அவர் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சின்னு அர்த்தம். ஆனால் நம்ம பேசுகிற இந்த நிமிடம் வரை அவர் போகவில்லை. கரெக்டா? 6 மணிக்கு மேலே தான் போய் பார்க்குறதா. 6:30 மணிக்கு அவருக்கு திருவனந்தபுரம் ஃப்ளைட்டுங்க. சரி, ஒரு வேளை இவருக்காக மீட் பண்ணுறது 6 மணிக்கு மீட் பண்ண, இவருக்காக ஒரு வேளை தள்ளி வச்சிருக்காரான்னு தெரியல. 6 மணிக்கு மாற்றி வச்சுருந்தேன். அவரும் என்ன சார் போகிறதுலே ஃபாஸ்ட்டாக இருக்காரு. அங்கே ஒன்று இருக்குல்லங்க, அதனால் அதோட பெருசு இல்லை அது. அதனால் அங்கே அவர் பதவி அவங்களும் அந்த சண்டையை முடிச்சிட்டாங்க, யார் முதல்வர்ன்றதை. அடித்து ரூமுக்குள்ளே 3 பேரும் விட்டு ஆட்டின்னு அடிச்சு நிமித்தி யாரோ ஒருத்தரை ஆக்கணுன்ற முடிவு வந்திருக்காங்க போல். அதனால் இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ இன்றைக்கே எனக்கு முதலமைச்சராக பதவி நியமனம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் விஜய் தரப்பில் வைக்க இருப்பதாக தகவல். ஆனால் இன்றைக்கி ஏதோ நல்ல இது போல் அஷ்டமி நவமி அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம்.
ஆனால் அவர் வந்து லெட்டரை கொண்டு போய் கொடுக்கலாம். விசிகா அவர் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு எல்லா எஸ்கார்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவரு தனியாக வண்டியில் நடுவில் ஏவா வேலு கூட ஒரு மீட்டிங் போச்சே சார் திருமா அவர்கள். அது வேற. எஸ்கார்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவரு தனியாக ஒரு வண்டியில் போகிறாரு. நம்ம மீடியா துரத்திக்கிட்டே போகுது, வர வேணாம் அங்கங்கே நிறுத்தி சொல்கிறாங்க. தனியாக போகிறாரு. அதுனா தனியாக போகிறாரு, தலைவருக்கு நான் தனியாக போகிறது இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். மொத்தத்தில் தாவேகாக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடச்சிடுது. அவர் தாவேகா ஆட்சி அமைக்கிறது. காலையில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கொல்லைப்புற வழியாக வராதிங்க, 2 கட்சியில் ஒரு கட்சி. ஏன்னா அதிமுக நன்மைக்கு தான் நம்ம சொல்கிறோம். கிரெடிபிலிட்டி போயிடும். நீங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு ஜனங்க பக்கம் நின்று எதிர்கட்சியாக செயல்பட்டால் நாளைக்கே நல்ல வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அதுவும் திமுகவோட போய் சேர்ந்தா எப்படி? நம்ம பதிவு, என்னுடைய ட்விட்டர் இதெல்லாம் கீழே வந்து அவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க. அவ்வளோ அதிமுககாரங்க அவ்வளோ பேர் தானாங்க. நேற்று நைட்டே நமக்கு தகவல் வந்துச்சு, 2-3 இது சூசகமாக போட்டு விட்டேன். அதுக்கே வந்து இந்த மாதிரி நடக்குமான்னு நடக்கும் தான் இருந்துச்சு. காலையில் தான் முடிவு நடக்காதுன்னு மாறி இருக்கு. அதனால் மீண்டும் அவர் விஜய் ஆட்சி அமைக்கிறார். விஜய் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள், விஜய்யுடைய அந்த கட்சி தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லோருக்குமே நம்ம வந்து மைக்கேம் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த தடவை தவறாமல் மிஸ் ஆகாமல் ஆட்சியை அவர் அமைக்கணும், எந்தவித இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். அநேகமாக பாமகவையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஆல்ரெடி விசிகே வருதுன்ற பட்சத்தில் பாமகவும் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு? ஏன்னா எதிர்முனை இல்லை, ரெண்டுமே எதிரும் புதிருமா இருக்கிறவங்க. விசிகா என்ன முடிவெடுத்திருக்குன்னா வெளியில் இருந்த ஆதரவு அவங்க கூட்டணிக்குள்ளே வர மாதிரி. அவங்க கூட்டணிக்குள்ளே வருவாங்க. கூட்டணிக்குள்ளே யார் வச்சுக்கணும்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட்னா எந்த கண்டிஷன் எதுக்கு போடணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இதில் இடதுசாரிகள் தான் செம்ம காமெடி. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்க சட்டை மாதிரி அவங்களுக்கு நான் ஆதரவா. ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் நாளை உள்ளாட்சி தேர்தலில் வந்து எங்கே போய் நிற்பீங்க? இந்த அரசை ஆதரிச்சுட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட நின்று இந்த அரசுக்கு எதிராக சரியில்லைன்னு பேசுவீங்களா? சரியில்லாத அரசு எதுக்கு ஆதரிக்கிறேன்னு கேள்வி வராது. ஆமாம். இந்த மாதிரி குழப்பமே உனது பேர் தான் இதுன்றதான் இவர்களுடைய வேலை. எப்போவுமே நடைமுறைக்கு உகந்த முடிவே எடுக்க முடியும். இந்த முடிவுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார்? தாவேகாக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். ஏங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திமுக அதிமுக எப்படி சேர்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த கோபம் அவங்களுக்கு. டெல்லியில் தான் இது பெரிய அளவில் இதாகிடுச்சு. அதுதான் இங்கே மாற்றிடுது. இல்லாட்டி இங்கே தான் கூடிய இருந்திருப்பாங்க. தலைவரை தலைவா ஒய் தலைவா சொல்லு தலைவான்னு இருப்பாங்க. அதனால் டெல்லியில் இருந்தால் முடிவு மாறி இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா இவர்களுடைய க்ரெடிபிலிட்டி போயிடும். கம்யூனிஸ்ட் நம்ம நேரத்தில் பிடிச்சி திட்டணும்ல. ஆமாம். நம்மள மாதிரி எவ்வளோ பேர் திட்டுவோம் ஐயா. நான்லாம் கட்சியில் இருந்தேன், எனக்கு தெரியும். கட்சியுடைய அடிப்படையை ஒரு மாற்றம் வந்தால் அந்த மாற்றத்தை நோக்கி நகரணும். அதை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்த பார்க்கணும். அதன் மூலிமா ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு அதை பண்ணணும். சொல்கிறாரு, பல நல்ல திட்டங்களை திமுக நிறைவேற்றியிருக்கான். சரி, பல விஷயங்கள் இருக்குது திமுகவில், அதுக்கெலாம் என்ன குரல் கொடுத்தீங்க? நல்லது இன்றைக்கி இப்படியே நிமித்தின்னு சொல்கிறீங்களே சண்முகம் சார், பல விஷயங்கள் நடந்ததை அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? வாயை மூடிட்டு உட்காந்துருந்தீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா கடைசி வரைக்கும் தடுக்க முடிஞ்சதா? பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மேட்ரை சொன்ன ஆளை வாயை மூடினீங்க. ஆமாம். திருச்செல்வனை வாயை மூட வச்சிங்க. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா தடுக்க முடிஞ்சதா அவங்களால? மணல் கொள்ளையில் ஆரம்பித்து பல்வேறு முறைகேடுகளில் உங்கள் நிலைப்பாடு என்ன? வாய் திறந்தீங்களா? கனிம வள கொலை உங்கள் கன்னியாகுமரி அங்கே தானே நீங்கள் வெயிட்டு, அதுவழியே தானே போகுது தென்காசி இருந்தது. என்ன பண்ணீங்க? லோக்கலில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டு போராடுறோம், மார்க்சிஸ்ட்டு. இங்கே தலைமையில் இருக்கிறவங்க தூங்கினுக்கிறாங்க. மின்சார வாரியத்தில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் நல்ல திட்டங்களா? மின்சார வாரியத்தில் ஆதரிப்பீங்களா நீங்கள்? பஸ்ஸு தனியார் மயன்னு சொல்லிட்டு போச்சே, என்ன பண்ணீங்க? பனிமணியை தூக்கி தனியார் பேருந்து கம்பெனிக்கு தார பார்த்தாங்களா, என்ன பண்ணீங்க? ஆனால் பெரிய தொழிற்சங்கம் உங்களது ஒன்று, சிஐடியூ. ஆமாம். நம்பர் 1 இருந்து இன்றைக்கி நம்பர் 4 இருக்கீங்க. காரணம் என்ன? இந்த மாதிரி போனது தான். சென்னையில் ரேஸ் நடத்தினார், என்ன பண்ணீங்க? ஒரு வாரத்தை கண்டிச்சிங்க. இன்னைக்கு உட்காந்து சண்முகம் பேச உங்களுக்கு ஃபுல்லாக போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சும் அவங்க இந்த மாதிரி இருக்கிறது எப்படிப்பட்ட முடிவாக பார்க்கலாம்?
பார்க்குறது. யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ்? இந்த மாதிரிலாம் இருக்குன்ற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது தாவே கூப்பிட போகிறதுக்குன்ட்டு அவங்களும் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கூட்டணி திமுகவோட தொடரும் அப்படின்ற பட்சத்தில் இந்த முடிவை வந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறேன். படையப்பா படம் மாதிரி தான் பார்க்கணும் போட்டிருக்க சட்டை இருந்து. ஆமாம், அதனால் வினோதமான ஆட்கள். இல்லை, ஒரு குழப்பமான முடிவு, அது தெளிவான முடிவே இல்லையே. ஏங்க இங்கே அடிமைங்க, டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்க மாட்டேங்கிறான், ஒரே தொல்லை கொடுக்குறான். சரி, அங்கே முடிவு சொல்கிறாங்கன்னா இங்கேயும் அப்படியே மொத்தமாக போகலாம்ல, ஏன் போகல? இங்கே பிடிக்கல, இங்கே விசுவாசம் இங்கே இல்லை. ஏங்க நான் இப்படி சொல்கிறேன், ஒரு மேட்ரு உங்கள் ஊரில் நடக்குது, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா லோக்கலில் துட்டு வாங்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேல் அதிகாரி ஒருத்தர் சொல்லி செல்ல சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு பண்ணித்தரணும்னா முழு அந்த கோபத்தோட எதிராளி தப்புன்றதை பண்ணுவாரா, இல்லை வேண்டாம் வெறுப்பாக பண்ணுவாரா? வேண்டாம் வெறுப்பாக பண்ணுவார். உங்களையும் திட்டுவார்ல. ஆமாம். என்னப்பா இங்கே தான் இருக்கணும், அவர் வந்துடுவார், எல்லாத்துக்கும் வருவார். அவர் இன்னும் இஷ்டத்துக்கு பேசுகிறேன், இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டுக்கிட்ட போகிறேன், நடக்குமா? நடக்காது. நடக்கும். இதுதான் இப்போ இங்கே நடக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிற மக்கள்கள் முட்டாள்களா? அதனால தான் விலகிட்டே இருக்காங்க, புத்திசாலிகள்லாம் விலகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா இப்போ வெஸ்ட் பெங்காலில் போச்சே ஓட் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லையே. கேரளாவில் பார்த்தீங்களா, கேரளாவில் தான் ஸ்தாபன ரீதியாக இருந்தாங்க எஸ்எஃப்ஐ டைஃபின்னு. ஆனால் அங்கேயும் முதலாளித்துவ கட்சிகளுக்கு இணையாக ஊழல்கள், குடும்ப அரசியல், மருமகனை முன்னிறுத்தினது, பாராளுமன்ற சந்தர்ப்பவாதம்னுவாங்க, கம்யூனிஸ்டுகளில் அது பண்ணக்கூடாது, அந்த வேலையெல்லாம் அங்கே நடந்தது. நம்மள அதை விட்டுருங்க, அவங்களுக்குள்ளேயே நம்ம போயெல்லாம் மாட்டிக்க வேணாம், அது பல தடவை பேசியாச்சு. அப்போ விஜய் அவருக்கான ஆதரவை பெற்றுவிட்டார். இதில் தேவையில்லாமல் ஒரு முன்முயற்சி எடுத்து திமுக அதிமுக ஒரு மாதிரி ஷைனஸ், ஒரு மாதிரி ஷைனஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாரும் வாய் விட்டாங்க, நம்ம அண்டா செந்தில் உட்பட. அப்போது அந்த மாதிரி கனிமொழிக்கு தெரிஞ்சிச்சு மத்தியானமே, அதான் உஷாரா வதந்தின்ட்டாங்க, சும்மா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனோம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி எல்லாருமே அப்படி. இதில் விஜய் தன்னுடைய, நான் இன்னைக்கு காலையெல்லாம் பேசியிருந்தேன், கலைஞரை அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசியிருந்தேன். முதல்ல 1967 ஜெயித்த பொழுது அண்ணாவும் கலைஞரும், கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு, அண்ணா பேராசிரியர் அண்ணா நெடுஞ்செழியன் கலைஞர் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட காசே இல்லையாம், காரும் இல்லையாம், ஜெயிச்சிட்டாங்க. முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி மாலை போட கூட காசு இல்லையாம், தலைவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. அந்த பண்பாடு சொல்கிறேன். காலமெல்லாம் 49 திமுகவில் இருந்து திமுக வெளியே வந்ததுலேருந்து 67 திமுக ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார் திமுகவை. இன்னைக்கு உருட்டுறாங்கல்ல, பெரியார் திமுக வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணார், பச்சை தமிழன் காமராஜ் தான் வரணும்னு, காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தார். 67 ஆட்சி அமைந்தோன்னா திராவிட கட்சி ஒரு இது ஆட்சி பிடிச்சிருக்கு, நான் அவங்கள ஆதரிக்கிறேன் அப்படின்னு அன்னையிலேருந்து ஆதரவை மாற்றிக்கிட்டார். 67லேருந்து 73 அவர் மறைகிற வரைக்கும் 6 ஆண்டுகள் அவர் திமுகவை ஆதரித்தார். இது ஒன்று. காமராஜர் இவர்களை எதிர்த்து கடுமையாக இருந்தவர். ராஜாஜி கூட்டணியில் இருந்தவர், திமுக கூட்டணியில் அன்றைக்கி இருந்தார், சுதந்திரா கட்சி. இன்னும் பல பெரியவர்கள் எல்லாரையும் போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டைமில் மாலை சால்வை போட காசு இல்லைன்னா எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது கலைஞர் எழுதுறாரு, நான் எலுமிச்சப்பழத்தை நைஸாக அண்ணா கையில் திணிப்பேன், அண்ணா அவர் கையை கொடுக்குற மாதிரி அந்த எலுமிச்சப்பழத்தை கொடுத்துட்டு வருவார், வாழ்த்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையை பற்றி நம்ம பேச வரல, அந்த மாதிரி ஒரு பண்பாடு இருந்தது. இன்றைக்கி விஜய் ஜெயிச்சது உடனே அவர் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நன்றி தெரிவிக்க போகிறேன்ட்டு போகிறதா ஒரு தகவல் வருது. அது அப்புறம் இல்லை, கொடுத்தா அப்புறம் கொடுக்குறது நன்றி இல்லைங்க, கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்துடணும். அப்புறம் அவங்க கொடுக்கல எள்ளி நகையாடுறாங்கன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒருவர் உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்துறதான் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாருன்னா சிரிச்சிக்கோ, இந்த ஒரு விஷயம் உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷப்பட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உதயநிதி எடப்பாடி திட்டினதுனால எடப்பாடிக்கு அவமானம், உதயநிதிக்கு தான் அவமானம். இது புரிகிறவங்க தான் புரியும். முன்னாடி 10 பேர் கை தட்டுறான்னா அவன் சந்தோஷப்படுறான்னா அவன் மன வளர்ச்சி குன்றியவன் தான் நம்ம மனசில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தன் நல்லா பெருமையாக பேசுகிறான்னா அவனுக்கு மன வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். மன வளர்ச்சி இருக்கிறவங்க இதை பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி இவர் நேராக போய் எடப்பாடியை ஸ்டாலினே பார்க்கலாம், வயசு கம்மி தானே, 20 வயசு கம்மி, அங்கிள் தானே கூப்பிட்றாரு.
அங்கிள்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசிட்டு வரலாம் அவங்களுக்கு. அப்போ என்னென்னா ஒரு இணக்கம் வரும். என் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, 108 பேர் வந்துக்கிறேன், எப்படியா ஃபார்ம் பண்ணுவேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், எதாவதுனா பேசுங்க அப்படின்ட்டு வரலாம், தப்பே கிடையாது. எடப்பாடிகிட்ட பேசிட்டு வந்துட்டாருன்னா 2வது தடவை எங்கள் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, இல்லை உள்ளேருந்து வரதுனா கூட சொல்லுங்கள், பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் சக்திக்கு இந்த மாதிரி அப்படின்னா வந்திருப்பாங்க, வர ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இவர் வரக்கூடாதுன்னு தானே குறியாக இருந்தாங்க. சூழ்நிலை மாறுங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு இருந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் தான் இப்போ இவர் ஆதரிக்கிறாங்க. அதனால் தேர்தல் வேறு, காங்கிரஸ் பேச்சாடா பேசின பேச்சு, அவங்க கூட ஏதோ வரதுக்கு இப்படியும் அப்படியும் போயிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் திமுக கூட்டணியிலேருந்து இவர்களுக்கு எதிராக வாக்கு வாங்கினவங்க தானே. ஆமாம், திமுக தான் சிறந்த கட்சின்னு தானே அந்த ஆட்சி தொடரணும் தானே பண்ணவங்க தானே. அப்போ காங்கிரஸ் வந்துச்சு இல்லை இவங்கள்ட்ட, இடதுசாரிகள் விசிகா. அதனால் அரசியலில் நிரந்தர பகைவனெலாம் நண்பனும் இல்லை, ஒருடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்காக இணைஞ்சி வேலை செய்வோம். அது இந்த ஒரு திமுக அதிமுக ஐடியா வரும்போதே தெரிஞ்சு போச்சு சார், அது நிரந்தர எதிரியே இல்லைன்னு. அதனால் இது அவர்களுக்கு ஒரு வகையான ஷைனஸ். இவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை முன்னாடியே கொடுத்துட்டார்ல சார், 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க ஆட்சி அமைக்க அறிக்கை கொடுத்தா பேர் தானே எவ்வளோ நடந்துச்சு. அந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நம்பி தானே திமுக பேச்சுவார்த்தை இல்லை போல். இப்போ அடுத்து விஜய் தான், விஜய் என்ன பண்ண போகிறாரு, இது அதிமுகட்ட போய் கேட்க போகிறாரா இல்லை இவங்கள்ட்ட கேட்க போகிறாருன்னு தான் டாக்கு ஓடிச்சு. நைட்டு தானே, ஈவினிங் மேலே மறுபடியும் மாறிச்ச. இது எதுக்குங்க 28-30 பேரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ரிசார்ட்டில் தங்க வைக்கணும்? அதான் அந்த கேள்வி வருது இல்லை. அதெல்லாம் இதுதான், அதெல்லாம் வேணாங்க. எனக்கு கிடைச்ச தகவலுங்க, ஊருக்கே தெரியும், ஊருக்கே பலருக்கும் கிடைச்ச தகவல். அதனால் அது நடக்கலை, நடக்க வேண்டியது. டெல்லியிலேருந்து தலையிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க. இப்போ 5-6 பேர் போயிட்டு அவங்களுக்கும் அவங்க மெஜாரிட்டி சிக்கல். அதனால் அது வேணான்னு கம்முன்னுட்டாங்க, அந்த வேலையே வேணாம் விட்டுருங்கன்னு. என்ன ஒன்று, நட்பு மலர்ந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதனால் இனி அந்த நட்பு வேறு மாதிரி தொடரும். நமக்கும் தெரிஞ்சு போச்சு இவர்கள் நட்போடு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து தாவேக்கா அப்ரோச் பண்ணாங்களா இல்லை அவங்களே ஆதரவு கொடுக்க ரெடியாக இருந்தாங்களா? தாவேக்கா தான் அப்ரோச், தாவேக்கா அப்ரோச் பண்ணாங்க, பட் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல நடந்ததில்ல, அதனால் இந்த கேள்வி கேட்டேன். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவர்களுடைய பிரச்சனையே என்னென்னா, ஒருவரை அணுகுவது, ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறது, இல்லை யாரை பயன்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க சார், புதுசாக வந்திருக்காங்க. ஆமாம், அதனால தான் ஆதரவு, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்றேன். சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க கற்றுக்க முடியும். இன்னொன்று, மக்கள் பார்த்து இவர் தான் சொன்னால் பிறகு நீங்கள் யாருங்கன்றேன் நான். ரொம்ப பேர் அவருக்கு இது தெரியல, அது தெரியலன்னா தெரிஞ்சு போகிறாரு. போ, நீ யார் நடுவில், நீ எல்லாம் தெரிஞ்சவனா, இல்லை பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டோமா? கார் ஓட்டுறேன்னா கார் ஓட்ட தெரியாமல் இருந்தானே கார் ஓட்ட கற்றுக்கிட்டு தானே கார் ஓட்டுற. ஆமாம், அப்படி தான் எல்லோரும். அது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சும் தெரிஞ்சிக்காமல் போனாங்கன்னா மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் இது மேட்டர் கிடையாது. சரி சார், இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்தவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் திருமாவளவன் கட்சி கூட வெளியிலேருந்து ஆதரவுன்ற மாதிரி அறிவிக்கதான் சொல்லியிருக்காங்க. அநேகமாக டிஎம்கே தான் அந்த இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்தே ஆதரவு கொடுங்க, எப்போ வேணாலும் நம்ம வெளில வந்துக்கலாம். இது ஒரு வகையில் தாவேக்கா அதிமுக பக்கம் நகரத்துக்கான உதவியும் பண்ணோம். ஏன்னா ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதிமுகட்ட பேசி வெளியிலேருந்து ஆதரவுன்ற அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோ ஏதோ ஒன்று, இல்லை ஒரு 5 பேர் அமைச்சரவையிலன்னு போட்டு நகரும். இதெல்லாம் நடக்குங்க, நடக்காதெல்லாம் கிடையாது. திருமாவர்களும் சொல்லுவாரா சார், அவங்க கட்சிக்கு ஆதரவு கூட்டணி திமுக தொடரும் திரும்பவும் சொல்லுவாரா? ஏங்க சின்ன முதல்ல இந்த கூட்டாளியே சொன்ன அப்புறம் அந்த கூட்டாளி சொல்ல மாட்டாரா? அவரும் சொல்லுவார். இருக்கிறதுலையே ரொம்ப பயந்து இருந்தது அவர் தானே, அதனால் அவரும் சொல்லி முடிவை என்ன அறிவிக்காதவரும் அவர் தான். எங்கேயோ போய் பர்மிஷன் வாங்க போய்கிறாருன்னு நினைக்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய்கிறாரா? ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சார். ஜூம் மீட்டிங் ஏங்க இவர் எங்கேயோ கிளம்பி போனான்னு காமிச்சிருந்தாங்க டிவியில். அதான் ஏவாவேலு கூட ஆலோசனை போயிட்டு இருந்தது, முடிஞ்சு அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவர்கள் எல்லோரும் ஆதரிப்பாங்க. இப்போதைக்கு அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து 108 பேர் லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் மேண்டேட்டரியா? ஆமாம், நீங்கள் சட்டசபையில் அது கூட தேவையில்லை. லிஸ்ட்டு கொடுத்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதுக்கு தேவை. அது இவராங்க தான் சபாநாயகர் போடுவாங்க. அது போக 117 பேர் வேணும். ஏன்னா அந்த ஒன்று கழியுது இல்லை. ஆமாம், அதனால்
அது இல்லைன்னா அவர் கஷ்டம். ம். அதுக்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குமானான்னு தெரில. அது வந்துச்சு லெட்டர் கொடுத்துட்டா பெரும்பாலும் நடக்கிறது வாய்ப்பு இருக்காது, நடக்குமான்னு தெரில. ஆனால் அதுலேருந்து ஒரு 6 மாதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லாமல் போகலாம், பிரச்சனை எல்லாம் போகலாம். இந்த 6 மாதத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் இவர் உஷாரா. 2-3வது மாதத்தில் நடத்தினாரு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் நிரூபிக்கணும். பர்சன்டேஜ் விடுங்க, அந்த கூட இருக்கிற 3 கட்சிக்குதே ஒரு திரும்ப இடதுசாரிகள் எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் அதில் நல்லா அடிக்கலாம் இறங்கி. அதுக்கு பிறகு அப்படியே கொண்டு போய் நடுவில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவர் தனக்கான ஆதரவில். பாமக பேசுகிறாங்கன்றாங்கல்ல, பாமக மினிஸ்ட்ரிகளை கொண்டு வர்றது இப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃப்ளோர் டெஸ்ட்டு அது இதுன்னு மறுபடியும் புதுசாக நம்பிக்கையில்லா தீர்மானம்னா அன்றைக்கி வேறு மாதிரி பண்ணிக்கணும். நான் சொன்னேன் வந்துட்டா என்னென்னா பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால் அதுதான். சரி சார். இப்போ தாவேக கூட கூட்டணி கட்சிகள் வருது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பலம் ஃப்யூச்சரை பொறுத்தவரை? தாவேகாவோட கூட்டணி கட்சிகள் வர்றது அவங்களுக்கு பெரிய பலம் அதெல்லாம் கிடையாது. மினிஸ்டர்லாம் போய் பார்க்கலாம், ஆவரத்தை பண்ணிக்கலாம், வேண்டியதை பண்ணிக்கலாம். அமைச்சர் உள்ளே போனவங்க அமைச்சராக இருப்பாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கட்சியை பார்த்து இப்போ காங்கிரஸுக்கெலாம் 67க்கு பிறகு 2 அமைச்சர்கள். ஆமாம். அப்போ எப்படி இருக்கும்? வேண்டியதெல்லாம் பண்ணிக்குவாங்க, எல்லாம் சாதிச்சுக்குவாங்க, அதெல்லாம் நடக்கும். அவங்கள கட்சி டெவலப் ஆகுறதுன்றது ஒன்றும் பெருசாக ஈடுபடாதுன்றீங்களா? கட்சி தாவேக கூட போயிட்டாங்கல்ல. காங்கிரஸ் விட்டுருங்க, மற்ற இதெல்லாம் கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வந்து அதில் வந்து தாவேக்கா மெஜாரிட்டியாக வின் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஒருவேளை தாவேக்கா கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ இந்த மக்கள் நல கூட்டணியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்குறேன். மக்கள் நல கூட்டணி இப்போ இது பார்லிமெண்ட் இது பஞ்சாயத்து தேர்தல் இது வருது வச்சுக்கோங்க, உள்ளாட்சி தேர்தல். மக்கள் நல கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் வருது வச்சுக்கோங்க, அதில் அவர்கள் தாவேகா கூட சேர்ந்து நிற்கணும்னு முடிவு பண்ணி நின்னாங்கன்னா அதிக இடங்களை அவங்க கைப்பற்றலாம். அப்போ இழந்த அந்த மரியாதையை அந்த இடத்த திருப்பி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு தான். ஆமாம், இப்போ காங்கிரஸ் இருக்குது, எனக்கு ஒரு 5 மாநகராட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டு 5 மாநகராட்சியில் காங்கிரஸ் வந்தோன்னா யோசிச்சு பாருங்கள். கட்சிக்காரங்க 5 பேர் மாநகராட்சி மேயராக, துணை மேயராக, துணை மேயர் கூட்டணி கட்சி இருக்கும், மற்ற வார்டு மெம்பர் அது இதுன்னு யோசிச்சு பாருங்கள். நகராட்சிகளில், ஊராட்சிகளில், பஞ்சாயத்துகளில், பேரூராட்சிகளில் வியாபிச்சிடும்ல காங்கிரஸ். பெரிய வெற்றி இல்லை, காங்கிரஸ் முக்து பாரத் இல்லாமல் போய்டும்ல. இப்போ அது ஒரு பிரச்சனை. அதனால் பாஜக இதை எப்படி பார்க்கணும்னு தெரியல, இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆமாம், மெயினாக அவங்க தனியாக இருக்காங்க. இப்போ ஸ்டில் அதிமுக கூட தான் இருக்காங்க தானே? ஆமாம், அதிமுக கூட தான் இருக்காங்க. என்டிஏ விட்டு அவங்க ஒன்றும் வெளியே வரல அப்படின்னு ஒன்றும் சொல்லலையே. என்ன காலைல பேசின பேச்சுக்கு தனியாக காலையில் பேசின பேச்சுக்கு நான் என்ன சொன்னேன்? இருக்குது இல்லைன்னு தானே சொன்னேன். இல்லைன்னு தான் சொல்லிங்க, அதனால தான் கேட்குறேன். இருக்குது ஆனால் இல்லை, இப்போ இருக்குது இல்லைன்ற பேச்செலாம் இல்லை. சரி, ஓகே, கன்ஃபார்ம் இருக்கு, சீல்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சீல்டு தான். சரி சார். இப்போ வந்து இழந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இதை வந்து காங்கிரஸ் தவற விட்ட மாதிரி இவங்களும் தவற விடுவாங்களா? எவங்க? காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டாங்க தாவேகா கூட, ஓகே பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு இழுபறி போயிட்டு இருந்தது இல்லை திமுக கூட அங்கேயே இங்கேயான்ட்டு. இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க கூட்டணி அவங்க கூட தான், ஆதரவு மட்டும்தான் இங்கேன்ட்டு. இப்போ காங்கிரஸ் பண்ண அதே தப்பை மக்கள் நல கூட்டணி பண்ணுவாங்களா? மக்கள் நல கூட்டணினால தப்பு தாங்க பண்ணோம். இந்த பைத்தியக்காரத்தனம் ஒரே போடா போட்டீங்க. வேற என்ன, அந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்க. இது பார்த்ததுக்கு அப்புறமும் தப்பு பண்ணுவாங்களான்றதுக்கு பண்ணுவாங்க. அதை பண்ணாமல் அந்த கூட்டணிக்குள்ளேயே போனாங்கன்னா அவங்களுக்கு லாபம். இப்போ மார்க்சிஸ்டுகளுக்கு ஒரு மாநகராட்சி இல்லை 2 மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, அதுனா பரவலாக வியாபிச்சிருப்பாங்கள்ல. சென்னையில் ஒரு 200 வார்டு, 10 வார்டு மார்க்சிஸ்டுகள், இல்லை 15 வார்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 15 வார்டு, இப்படிலாம் கொடுத்து பிரித்து நிற்கிறாங்கன்னா 15 அடிப்பாங்க. லாபம் தானே? ஆமாம். கட்சிக்காரங்களுக்கு பதவி கிடைக்குமா இருக்காதா? அதெல்லாம் இல்லை, உனக்கு ஆதரவு மட்டும்தான். தேர்தல்னு வந்தால் திமுக கூட போகிறோன்னா அவள் தான். அப்போ உங்களோட கருத்துப்படி அவங்களோட நிலைப்பாடு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். மதில் மேல் மூடையாக தான் இப்போ இருக்காங்க. இவர் சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சுக்கிறார். என்ன தலைவரை பண்ணுறது, எங்கள் தேசிய தலைவருங்க ஒரே கத்துறாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு. திரும்ப என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறான்னு தெரியல. அவர் வந்து துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இறங்கினாருன்னா அப்போ அவர் உள்ளக்குள்ளேயே போயிடுவார், கூட்டணிக்குள்ளே போயிடுறார். இந்த 2 பேர் தான் மாட்டி நீ முடிக்கிறது. இவங்க வாழ்நாள் பூரா பார்த்துட்டாங்க, வாழ்நாளில் எந்த முடிவும் தெளிவாக எடுத்ததே கிடையாது. இதுதான் பிரச்சனை. பெரிய யோக்கியர் மாதிரி முடிவு எடுப்பாங்க, அதான் பிரச்சனை. சரி சார், எப்படியோ ஒரு வழியாக பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் தாவேகா வந்து ஆட்சி அமைக்க போது மெஜாரிட்டி நிரூபிக்க போகிறாங்க. தாவேகா
ஒன்ஸ் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தாவேக்காக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? நம்ம ஏங்க அட்வைஸ் கொடுக்கணும், வேண்டுகோள் வேணால் வேண்டுகோள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா நிறுத்துங்க. பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில், பல நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது, நிதியெலாம் கிடையாது. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடலாம், இந்த திமுக ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ நிதிச்சுமை இருக்குது, நாங்கள் கூடிய வரைக்கும் அதை சரி பண்ண பார்க்குறோம், என்னால் முடிஞ்ச இதை நான் பண்ணுறேன், அதனால் தயவுசெய்து பண்ணாத விஷயங்களுக்கு நீங்கள் கோவப்படாதீங்க, நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுவேன். 1000 ரூபா உரிமை தொகைன்றது நான் கொடுப்பேன், ஏன்னா எந்த ஆட்சியும் தான் கொடுத்தா ஆகணும், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மற்றபடி தாய்மாமா சீர் அந்த இதெல்லாம் தொடரும் அப்படின்னு. மின்சாரம் 200 யூனிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குன்றதுலாம் சாத்தியம் இல்லை. அதை 100 யூனிட் மாற்றி மாதந்தோறும் மின் கட்டணம் இந்த மாதிரி எதாவது மாற்றினாருன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம். இந்த பெண்கள் அனைத்து பேருந்துகளும் பெண்கள் பயணன்றது பெரிய சிக்கலை கொண்டு வந்து வரும். அதுதான் முதல் கையெழுத்துன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது பேருந்துக்கு பெரிய சிக்கலாகும். இது மறைமுகமாக அரசு நிர்வாகத்தில் இருக்க பேருந்துகளை அழித்து தனியார் பேருந்துகளை உள்ளே நுழைக்கிற ஏற்பாடாகும். எப்படி பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டு அந்த லைசன்ஸை ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க, ரெகுலர் அரசு பஸ்ஸை குறைச்சிருவாங்க. போக போக இது ஜாஸ்தியானு ஜனங்க இதில் போக ஆரம்பிச்சிடும். 10 பஸ் எடுத்து வரத்தில் 2 பஸ்ஸு அரசு பஸ் வருது, 8 பஸ்ஸு நல்லா சூப்பராக வருது, அந்த மாதிரி வருது. இங்கே இல்லை, நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன், தமிழகம் முழுவதும். அப்போது வர்றான், ரேட் 1 ரூபா 2 ரூபா கூடயே இருக்குது, இல்லை 3 ரூபா 5 ரூபா கூடயே இருக்குது. இன்றைக்கி 5 ரூபான்னு ஜனங்க பார்க்குறதில்ல, ரைட்டு அந்த பஸ்ஸு வெயிட் பண்ணுறதோட ஏறி போயிடலாம் அப்படின்னு. அப்போ ப்ரைவேட் ஆட்கள் அந்த ப்ரைவேட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எதை கலைஞர் இது பொதுத்தாக்குனாரோ அதை அப்படியே ப்ரைவேட்டேஷன் ஆக்கிற வேலையை போயிடும். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. நிறுவனங்கள் இயங்குறதே மக்கள் போடுற வரி பணம், மக்கள் கொடுக்குறது தான். அதையே போய் இது பண்ணிங்கன்னா பஸ் கட்டணத்தை ஏற்றாமல் இருக்கலாம், பேருந்துகளில் இது இந்த மாதிரி இலவசம் கொடுத்தாருனாங்க ஆகுறது. அதுவும் அனைத்து பேருந்துகள்லாம் ரொம்ப சிக்கலாகிடும். அவங்க தேர்தல் அறிக்கையில் மிக ஹைலைட்டான திட்டங்கள்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தான். 6 சிலிண்டரு, 6 சிலிண்டர், சூப்பர் 6 திட்டம். என்ன ஆகுறது? 2 கோடியே 25 லட்சம் குடும்பம், 6 சிலிண்டர் கணக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் உரிமை தொகை சம்திங். அதனால் கொஞ்சம் நிதி சிக்கல்லாம் இருக்குது. கரெக்டான நிதி அமைச்சரை போடணும். அதேமா அருண்ராஜ். சரி சார், வெங்கட்ராமனை போட்டிங்கன்னா 5 நிமிஷம் பேராதுங்க. இப்போ சொல்லிட்டேன், அதாவது விஜய் அவர்களே அந்த அளவுக்கு அவர் கட்டுப்பட்டித்தனமாக இருப்பார். அதனால் பெரிய சிக்கல் நல்லா பார்த்துக்குவார், நம்ம பிடிஆர் மாதிரி பார்த்துக்குவார். நிதியை சேகரித்து அந்த இதை பண்ணுறது தாராளம் இதெல்லாம் இருக்காது. ஆனால் மற்ற துறை அமைச்சர்கள் போனால் செத்தான், நிதி அமைச்சர் தான் போய் நிற்கணும். ஆமாம், நிதித்துறை செயலாளர் தான் போய் கேட்கணும். அதனால் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இந்த கேள்வியை கேட்டவங்க கிட்ட இன்றைக்கி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரவை எனக்கு தெரிஞ்சு சபாநாயகராக நம்ம ஜேசிடி பிரபாகரன் சரியான ஆள் இருப்பாங்கன்ற சொல்ல, என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன். ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகருக்கு ஏற்ற ஆள். ஏன்னா எல்லாருக்கூடையும் பழகினவர், பண்பாளர். மற்றவங்களாம் பண்பு இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அவர் கொஞ்சம் நல்லா நெருங்கி பழகக்கூடிய. இப்போ ஜெயக்குமார் எப்படி எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பார் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கவர்னர் ராஜ்பவன் போனீங்கன்னா தான் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், எல்லாரும் அப்படி இருப்பாங்க, வெளியில் பார்க்க தான் உருன்னுவாங்க. அப்போ அவர் இது முதன்முறையாக ஒரு புரட்சி செய்யணும். தாவேகா ஒரு பெண் துணை சபாநாயகரை போடணும். அதுக்கு தாகிரா சரியான ஆள். இல்லாட்டி அந்த இன்னொரு அம்மா இருந்தாங்க மேடையில் அந்த உறுதிமொழிலாம் வாசிப்பாங்க, விஜயலட்சுமி அதை பேர். அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை பெண் துணை சபாநாயகர் போட்டால் அது நல்லாயிருக்கும். சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் மற்றும் உதயநிதி வைத்திருந்த துறைகள் அந்த மாதிரி ஏதாவது இவர் கேட்பார்னு நினைக்கிறேன். நம்ம ஆதவ் அது மதுவிலக்கு அமலாக்கத்துறை அது இதுன்னு. மரிய வில்சன் உயர்கல்வித்துறை அப்படி ஏதாவது போவார். கல்வித்துறை நம்ம ராஜ்மோகன் கரெக்டாக இருப்பார். டிஐபிஆருக்கும் அவர் கரெக்டாக இருப்பார் ராஜ்மோகன். தமிழ் வளர்ச்சி கல்வித்துறை ரெண்டும் சேர்த்து, இல்லாட்டி டிஐபிஆர் தமிழ் வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி இது ராஜ்மோகன் சரியாக இருப்பார். வெங்கட்ராமன் அல்லது அருண்ராஜ் நிதி அமைச்சர். அருண்ராஜ் கரெக்டாக இருப்பார், வெங்கட்ராமன் இது. மற்றபடி பெரிய துறைகளில் செங்கோட்டையன், இப்போ சிடி நிர்மல்குமார் இது போன்றவர்கள் மற்றவர்கள் இருப்பாங்க. காவல் மற்றும் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மற்ற இதெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அவை முன்னவராக செங்கோட்டையன் இருப்பது கரெக்டாக இருக்கும்.
பொதுச் செயலாளர் விட்டீங்க? அதாவது முக்கிய கீ போஸ்ட்டு பொதுச் செயலாளர், மற்றவர்கள் இருப்பாங்க. பொதுப்பணித்துறை இருக்குது, ஐவேஸ் இருக்குது, மின்சாரம் இருக்குது, மதுவிலக்கு ஆயத்தீர்வு இருக்குது, சிறைத்துறை, சட்டம், இது சுகாதாரத்துறை, இந்த மாதிரி பல இது இருக்குல்ல, ஊரகம், ரெவென்யூ. ரெவென்யூ வந்து இவரை வெங்கட்ராமன், இந்த மாதிரி ஆள் ரெவென்யூ. உள்ளாட்சித்துறை, வீட்டுத்துறை இல்லை, இந்த மாதிரி பல இது இருக்குது. அதனால் அதுக்கேற்ற அமைச்சர்கள். சமூக நலத்துறை ஏதாவது ஒரு பெண்ணு கொடுப்பாங்க. ஆதி திராவிட நலத்துறை யாராவது, ஆதி திராவிட நலத்துறை, சமூக நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை, இதெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற மெத்தடை உடைக்கணும். அது பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சபையில் பேசக்கூடிய ஆட்கள் சீனியர் நல்ல மினிஸ்ட்ரிகளாக தான் போடணும். அப்போ தான் அவங்க வச்சு செய்வாங்க, ஹேண்டில் பண்ணுறவங்க. ஆமாம். அப்போது ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன், புஷியை சொல்ல முடியாதுல்ல, இதை எழுதி வச்சு படிப்பார். இந்த மாதிரி வரிசையில் இருக்கிறவங்க, நம்ம இவர் செங்கோட்டையன், அப்புறம் விஎஸ் பாபு கூட கேட்டிருக்காராம் ஒரு பதவி, மினிஸ்ட்ரு அவரும். அதனால் அது இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் சபை மந்திரி சபையில் இருக்கிறது நல்லது. நீங்கள் வாட்டில் சின்ன பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு போட்டால் அதுலேயும் நல்ல தெரிப்பாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஐடி, இந்த மாதிரி சின்ன சின்ன துறையை கொடுத்து கொண்டு வந்தால் அவங்க கரெக்டாக அப்படி தயாராகி வருவாங்க. சூப்பர் சார். மைக்கமின் உத்தேச அமைச்சரவை பட்டியலில் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை வந்து தெளிவுபடுத்தினீங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். மீண்டும் ஒரு தடவை புதிய அமைச்சரவைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும், முதல்வர் விஜய் அவர்களுக்கும், அமைச்சரவை சகாக்களுக்கும், தாவேகா தொண்டர்களுக்கும் நம்ம வந்து மைக்கம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாமல் போகணுன்றது நமது விருப்பம். பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போகணுன்றதும் நம்ம விருப்பம். பார்ப்போம். இடதுசாரிகளே பார்த்து நடத்துங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக புது சேனல் ஆகிய மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.